இழுத்து பிடிச்சு நீ என்ன சினுங்க வைக்கிற. ஹலோ ஸ்வீட்டாஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ இந்த மாதிரி அலைட் மோஷனில் எடிட் பண்ணுற எடிட்டை எப்படி சூப்பராக இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கீ ஃப்ரேம் மட்டும்தான் முக்கியம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு கார்ட்டூன் கப்பிள் இல்லைனா அனிமே கப்பிள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வரும். நான் டெலகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணுற இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோட்டோக்கு போய்க்கோங்க. இன்ஷாட்டில் ஃபோட்டோக்கு போயிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ரேஷியோ பாருங்கள் 4:5 வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பிளர் எஃபெக்ட்டுக்கு போயிட்டு ஸ்டைலில் பிளர் கொடுத்துக்கோங்க. பிளர் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க, ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாலும் ஓகே. நான் வந்துட்டு மறுபடியும் வந்து ஃபுல்லாகவே பிளர் பண்ணியிருப்பேன், அப்போ தான் கொஞ்சம் வீடியோக்கு நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோ வந்துட்டு 5 செகண்ட்ஸுக்கு வர மாதிரி. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் சாங்குக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ, 30 செகண்ட்ஸாக இருந்தால் 6 ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணி முதல்ல எடுத்துக்கோங்க. இதை விட வந்துட்டு இன்னும் நல்லா பிளர் பண்ணுறது எப்படின்னு நான் வீடியோவில் காட்டுறேன், பின்னாடி காட்டுறேன். வீடியோவில் எடிட் பண்ணுறப்போ நீங்கள் வந்துட்டு இது இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வீடியோ போயிட்டு இப்போ வந்து பேக்ரவுண்ட் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 9:16 ரேஷியோவில் ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணதுக்கப்புறம் மியூசிக், நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டேன். ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்ட் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் மேலே இருக்க செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டே ஆல்ரெடி பிளர்ராக இருக்கும். ஸோ நாம் பிளர் பண்ணி வச்சதை விட அது நல்லா பிளர்ராக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் வந்துட்டு எந்தளவுக்கு பிளர் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதே செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இதே மாதிரி தான் மறுபடியும் வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பிளர் பண்ணி எடுத்தேன், எனக்கு நல்லா பிளர்ராக தேவைப்பட்டுச்சுன்னு. இப்போ பிப்புக்கு போயிட்டு இப்போ பிளர் பண்ண ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இதுவே வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம், பார்த்துக்கோங்க. இப்போ மாஸ்க்கு போயிட்டு 3rd ஆப்ஷன் போயிட்டு நம்ம வந்து சைடில் மட்டும் அந்த கர்வ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், அந்த கர்வ் வர்றதுக்காக சைட்ஸில் எல்லாம். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக சின்னது பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நான் சைடாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன், சைடாக திருப்ப போகிறேன். இதே மாதிரி 2 ஃபோட்டோவையும் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு எந்த சைடு திருப்புறீங்களோ அந்த சைடு திருப்பிக்கோங்க, நீங்கள் அந்த பக்கம் கூட திருப்பிக்கலாம். இதையவே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைடு திருப்பிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க, ஒன்று மேலே ஒன்று ஓவர்லே ஆகிற மாதிரி. மறுபடியும் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு போயிட்டு இந்த பிளர் இமேஜுக்கு பதிலாக இதனோட ஒரிஜினல் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு க்ராப் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக 4:5 ரேஷியோ வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த ரேஷியோவில் தான் மற்ற ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணோம். ஸோ இதை வந்து கரெக்டாக 4:5 ரேஷியோவில் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அலைன் ஆகிடுச்சு. இனி கீ ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு விட்டுருங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்க இமேஜ் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு இருக்கிறதுக்கு போயிடலாம். லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், அதே மாதிரி 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கரெக்டாக 2 செகண்டில் வந்துட்டு அடுத்த கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் இருக்க இடத்துக்கு வந்துடுங்க. வந்துட்டு நான் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வந்துட்டு கொண்டு போய்க்கிறேன். பார்த்திங்கனாவே தெரியும், லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு மூவ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போது சென்டருக்கு ஈஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா மேலே, பார்த்தீங்களா ஈஸ், அதில் வந்துட்டு செகண்டில் 3rd ஒன் இருக்கிறது கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் வரக்கு நீங்கள் இந்த கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க, கீ ஃப்ரேமோட கிராஃப் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் கிராஃப் எல்லாம் தனியாக செட் பண்ணணுன்னே இல்லை. இதே மாதிரி தான் அதுக்கும் 2 கீ ஃப்ரேம் வச்சுட்டு இதில் லெஃப்ட் போன மாதிரி அதில் நீங்கள் வந்து ரைட் கொண்டு போக போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இது ரைட்டு கொண்டு போய்க்கோங்க. இதே மாதிரி தான் மேலே இருக்க ஃபோட்டோவுக்கு இதுக்கும் கீ ஃப்ரேம் அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. ஈஸ் போயிட்டு சேம் என்ன யூஸ் பண்ணிங்களோ அதே தான். அதே மாதிரி மேலே இருக்கிறதுக்கு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய்க்கோங்க. நம்ம எப்படி லெஃப்ட் ரைட் கொண்டு போன மாதிரி ஃபஸ்ட் மேலே இருக்கிறதுக்கு மேலே கொண்டு போய்க்கோங்க. நீங்கள் வந்து எடிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் அது மேலே வரும். அதை மட்டும் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு கீழே இருக்க இமேஜெல்லாம் எப்படி மேலே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை டச் பண்ணியிருப்பீங்க. ஸோ மறுபடியும் ஃபர்ஸ்ட் இமேஜ்
அந்த டச் பண்ணிங்கன்னா அது மேலே வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ரீப்ளேஸ்க்கு கொடுத்து நீங்கள் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி மற்றதும் இதுக்கு வந்துட்டு ஒரிஜினல் இமேஜ் கொடுப்போம்ல ஃபர்ஸ்ட் ஒன்க்கு, கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக க்ராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இனி வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து மீதி எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். இனி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு வந்து டேரெக்டாக வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கூகுள்லேருந்து காப்பி பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறது நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு ஃபுல் லென்த்து கொண்டு வந்திருக்கோங்க. VDN வரல கொடுத்துட்டு அனிமேஷன் பாருங்கள். நான் வந்து நார்மல் ஃபேட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பேசிக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் இது கொடுத்துட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த ஃபார்ம் வேணுமோ அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த ஃபாண்ட் வந்து நம்ம பழைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக எந்த பிளேஸில் வேணுமோ வச்சுட்டு நான் வந்து க்ளோ எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கேன். கலருக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. க்ளோ ஆப்ஷன் போயிட்டு நான் லைட்டாக மட்டும் கொடுத்துருக்கேன், ரொம்ப கொடுக்கல. இப்போ ரொம்ப கொடுத்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நான் லைட்டாக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ப்ரிவ்யூவில் இருக்க மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இனி வந்துட்டு லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. இது எப்பவும் போல் நம்ம ப்ராசஸ் தான். இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ணதில் நான் டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இனி வந்து நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாமே டெக்ஸ்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இனி நிறைய வீடியோஸ் வந்துட்டு பார்த்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு வந்து அந்த ஆடியோ டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் போட்டுருவேன். கேட்டே இருக்கீங்க. அது வந்து அப்லோட் பண்ணி வச்சுட்டேன். சும்மா தம்ப்நெயில்லாம் தான் நான் செட் பண்ணணும். அவ்வளோதான். கண்டிப்பாக வீடியோ போட்டுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.